பிரபாகர் கம்பெனில நான் உட்காந்து வேலை பார்த்தாலும் பெரிய விஷயம் இல்லை குட்டிமா. ஆனா என் திறமையை மதிச்சு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கான் பத்தியா, அதுதான் குட்டிமா எனக்கு பெருமையா இருக்கு. இதுல தான் என்னோட டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ண முடியும். நான் ஒரு வெட்டுன்னு பிரபாகர் ஆஃபீஸ்ல பல பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு, நான் இதுல நிரூபிக்கணும். அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் குட்டிமா. கண்டிப்பா இதில் நான் வின் பண்ணி காட்டுவேன். யாரோட தயவும் இல்லாம என்னை மதிச்சு இந்த கம்பெனில எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் குட்டிமா. இது எனக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நீங்க சொல்றது உண்மைதாங்க. இது உங்க திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான். ஏ குட்டிமா, இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? இந்த பார், இனிமே நீ என்ன பத்திலாம் கவலைப்படாத. திரும்பவும் நான் ஃபுல் ஃபார்ம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இனிமே எல்லாமே எனக்கு பாசிட்டிவா நடக்க போகுது குட்டிமா. நான் இழந்த எல்லாமே திரும்ப உனக்கு வந்துடும். வீடு, காரு, பங்களா, ராஜா மாதிரி வாழ்க்கை எல்லாமே எனக்கு திரும்ப கிடைக்க போகுது. கண்டிப்பாங்க. உங்க கனவு, லட்சியம் எல்லாம் இதுதானே? இது ஆரம்பம் தான். திறமைக்கு தகுந்த வேலைன்னு ஆரம்பிச்சு திறமையான ஆளுங்களை வச்சு நீங்களே ஒரு புது கம்பெனி தொடங்குற காலம் ரொம்ப தூரம் இல்ல. அது சீக்கிரமே நடக்கும். கண்டிப்பா குட்டிமா, இது எல்லாமே நடக்கும். நடக்கணும், நடத்தி காட்டுறேன். நீங்க ஆசைப்பட்டது நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். சரி சரி, இங்க பார், எனக்கு பசிது. முதல்ல சாப்பாடு எடுத்து வை. சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கி நாளைக்கு காலை ஃப்ரெஷ்ஷா இன்டர்வியூக்கு போகணும். ஓகே? சரிங்க. போ. சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். நீயும் அப்பாவும் சாப்பிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படு. அம்மா, இன்னைக்கு ஃபுல்லா நீங்க சரியா சாப்பிடவே இல்ல. ராத்திரி வெறும் வயித்தோட படுக்க கூடாது. ரசம் சோறாவது சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலடி. மோகன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோன்னு எனக்கு அதே ஞாபகமா இருக்கு. முதல்ல அவன் நல்லபடியா வரட்டும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு, தூக்கம் எல்லாமே. நீ போ. பத்மா, ஏன் இப்படி நடந்ததே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க? நீ இப்படி சாப்பிடாம பட்னியோட கடந்தா மோகனை வெளியில விட்டுருவாங்களா? அவனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு யோசனை பண்ணுவோம். நாளை கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு அலைய வேண்டியிருக்கும். அதுக்கு கொஞ்சம் தெம்பு வேண்டாம்? போ, போய் கொஞ்சமாவது சாப்பிடு. அவன் அங்க ஜெயில இருக்கும்போது எப்படிங்க என்னால சாப்பிட முடியும்? பெத்த வயிறு அதை ஏத்துக்காதுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான் நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்தோம், அவன் நிம்மதி இல்லாம இருக்கானே. அத நினைச்சாதாங்க எனக்கு வேதனையா இருக்கு. அவனுக்கு பொண்டாட்டி தான் அமையல. கடைசி வரைக்கும் நாமளாவது கூட இருந்து பாத்துக்கலான்னு பார்த்தா இப்ப அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டாங்க. அவன் காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தா என்னால தாங்கவே முடியாது. அந்த வேதனையில நான் போய் சேர்ந்துருவேன். பத்மா, என்ன பேச்சு இது? நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. நான் குழப்பிக்கலங்க. வக்கீலே இதத்தானே சொல்றாரு. மேல மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை வீணா போயிடுமேங்க. நாம என்னங்க பண்றது? இந்த பிரச்சனையில இருந்து அவனை எப்படி வெளியே கொண்டு வர்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. பத்மா, நீ அழாத. வக்கீல் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னார்ல. நாளைக்கு மோகனை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துருவாரு. நீ தைரியமா இரு. நானும் கடவுள்கிட்ட அதாங்க வேண்டிக்கிறேன். அவன் ஜாமீன்ல வெளியே வந்து கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டானா அவனை கண்ணு கண்ணா வச்சு நான் பாத்துப்பேங்க. அவன் வெளியே போனதானே பிரச்சனை இழுத்துட்டு வரான். இனிமே அவனை வேலை கூட போக விட மாட்டேங்க. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது நான் அவனை காப்பாத்துவேங்க. என் புள்ள எனக்கு திரும்ப கிடைச்சா அதுவே எனக்கு போதும். அம்மா, நான் வேணா துளசி அக்கா கிட்ட சொல்லி மாமா மூலமா ஏதாவது முயற்சி பண்ண சொல்லவா? அண்ணனை வெளியில இருக்க மாமா ஏதாவது பண்ணுவாருமா? அவரை விட்ட வர யாராலையும் நமக்கு உதவ முடியாதுமா. இல்ல பவித்ரா, பாவம் துளசி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் ஓஞ்சி உட்கார்ந்து இருக்கா. அதோட
மாப்பிள்ளையோட உடம்பு இன்னும் முழுசா குணமாகல. அவரை பழையபடி கொண்டு வரதுக்கு முயற்சியில இருக்கா. அவளை இப்ப தொந்தரவு பண்றது நல்லா இருக்காதுமா. அப்படி இல்ல பத்மா, எனக்கு என்னமோ பவித்ரா சொல்றது சரின்னு படுது. மாப்பிள்ளைக்கு நிறைய பெரிய ஆளுங்களை தெரியும். அது மட்டும் இல்ல, போலீஸ் கிட்ட எப்படி பேசுறதுன்றது மாப்பிள்ளைக்கு அத்துப்படி. அவரை வச்சு முயற்சி பண்ணலாமே. ஏங்க, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? மாப்பிள்ளையே இப்போ உடம்புக்கு முடியாம இருக்காரு. இந்த நேரத்துல நாம ஏங்க அவரை இதுல இழுக்கணும்? மோகன் பிரச்சனை லேசில முடிகிற மாதிரி எனக்கு தெரியல. மாப்பிள்ளை அதுக்காக அலைஞ்சு திரிய போய் அவருக்கு ஏதாவது ஆயிட போகுதுங்க. அது மட்டும் இல்லாம துளசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. இதுக்காக அவ அடிக்கடி ஓடி வர மாதிரி ஆயிடும். நாம இதெல்லாம் அவகிட்ட சொல்லவே வேண்டாம். அவளாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். அம்மா, நாம சொல்லாட்டியும் அக்கா கிட்ட அண்ணியே கூட சொல்லிருப்பாங்க. அண்ணனை காப்பாத்தணும்னு அவங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? போடி பைத்தியக்காரி. அவளாவது உங்க அண்ணனை காப்பாத்த நினைக்கிறதாவது. அவன் ஜெயில அனுபவிக்கிறத விட இவன் மூலமா அனுபவிக்கிறானே, அந்த கஷ்டம் தாண்டி ரொம்ப அதிகம். அவளால உங்க அண்ணனுக்கு ஒரு நல்லதும் நடக்காது. பத்மா, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? நீ ஏன் இன்னும் கல்யாணி மேல இவ்வளவு வெறுப்பா இருக்க? அவதான் மோகன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கா இல்ல? என்னங்க பேசுறீங்க நீங்க? இத அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. நானும் மோகனும் அவகிட்ட போய் எத்தனை தரம் மன்னிப்பு கேட்டோம். எல்லாத்தையும் மறந்து நம்ம வீட்டுக்கு வா வான்னு கெஞ்சினோம். கொஞ்சமாவது நம்மள மதிச்சாளா? அப்பவே எல்லாத்தையும் மறந்து சரின்னு சொல்லி இருந்தா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது இல்லைங்க. அவ மட்டும் கொஞ்சம் மனசரிங்கி வந்திருந்தா நாம எல்லாருமே இப்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்போம். நம்ம மோகனோட வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்கும். கோபத்தாலையும் பிடிவாதத்தாலையும் அவதானே எல்லாத்தையுமே கெடுத்தா. என்னை கேட்டா மோகனோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவதான். யார் மன்னிச்சாலும் நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். அவளுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட்டா பேசவே கூடாது. பத்மா, பரதேசி, எவனுக்கும் சாவு வருது, இவனுக்கு வந்து தொலைய மாட்டேங்குது. மூஞ்சி பாரு. ஆளை பார்த்து சும்மா கும்முன்னு அழகா தான் இருக்க. ஐயோ கொல்றாளே கொல்றாளே, என் கிளி என்னை கொல்றாளே. கல்யாணி, என் மேல கோபமா இருக்கிய? முறைக்கிற பாத்தியா? என்னதான் இருந்தாலும் மோகன் புருஷன். அவன் மேல கேஸ் போட்டு உள்ள வச்சுட்டேன். அந்த கோபம் இருக்குதான் செய்ய. ஆனா அதுக்காக கவலைப்படாத கல்யாணி. தனியா இருக்கவேன்னு வருத்தப்படாத. உன் புருஷன் மேல கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆமா கல்யாணி, சாமி கேஸை வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டான். சத்தியமா நான் கேஸை வாபஸ் வாங்கிடுவேன். ஆனா அதுக்கு ஒரு வேலை இருக்கு கல்யாணி. அது என்னன்னு பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். என்ன கல்யாணி, ஓகேவா? இதை விலைன்னு கூட சொல்ல முடியாது. உதவி பண்றதுக்கான உபகாரம்னு சொல்லலாம், இல்லை வெகுமதின்னு சொல்லலாம். நீ சரின்னு சொன்னா நம்ம சுமூகமா பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? நீ சரின்னு தான் சொல்லுவ. பாவம், நீயும் துணை இல்லாம எத்தனை நாளைக்கு தான் தனியாவே இருப்ப. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டி லோகம் மாதிரி தான் இருக்க. பிரச்சனைன்னு வந்தா அவன் நைட்ல ஜல்சா பேசி என்னை ஒரு மாதிரியா சரி கட்டுவா. அப்படி நீ என்னை கண்டுகிட்டேன்னு வச்சுக்க. ஏய், என்ன பார்த்து சொல்லு. புரியலையா? இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கினேன்னா, உன் புருஷன் விடுதலை ஆகணும்னா இந்த சாமியை அப்பப்ப கண்டுக்கணும். இதுக்கு மேல ஏதாவது பேசுன அடிச்சு சாகடிச்சிருவேன். பேசுவியடா, கேப்பியா? யாரு நினைச்சட? இனிமே இந்த மாதிரி மனசால நினைச்சா கூட செருப்பு பிஞ்சிரும். இதுக்கெல்லாம்
எல்லாம் சேர்த்து வச்சு உன் புருஷன் அனுபவிப்பாண்டியே, நீ அனுபவிப்படி. யோ என்னையாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்ன பண்ண அவ? அடியே லோகு, அந்த கொடுமையை ஏண்டே கேக்குற? நான் எத்தனையோ பொம்பளைகளை பார்த்திருக்கேன், ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்ததே இல்ல லோகு. என்னையாச்சு? ஏதாவது தப்பா பேசுறாளா? ஆமா லோகு, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். அவ தண்ணி பிடிக்க வந்தாளா, வந்தவ வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அவ என்னைய பார்த்து ஒரு மார்க்கமா சிரிக்கிறாள் லோகு. தப்பு இல்லையா? எனக்கு அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுச்சு லோகு. ஏண்டி இப்படிலாம் பண்றேன்னு கேட்டா, மோகம் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கு, பதிலுக்கு நான் என்ன வேணாலும் தரேன்னு சொல்றா. என்ன சரி கட்டுறாளாம், அசிங்கமா சிரிக்கிறா லோகு. அடி பாவி! ஏய் வெளியில வாடி! லோகு, அவ பாவி இல்ல, பசப்புக்காரி. குடிக்கிற விஷயத்துல குபேரனா இருந்தாலும் குடும்ப விஷயத்துல நான் ராம. என்ன போய் அப்படி சொல்லாமா? எனக்கே ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. என் பொண்டாட்டி வடிவேலைக்கு நீ இருக்க, உன்னை விட்டுட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டு அவளை போய் சிச்சி சிச்சி சி, அதை நினைக்கவே அசிங்கமா இருக்கு. அதான் அவளை ரொம்ப திட்டிட்டு இருந்த. ஏயா அவதான் சாக்கடைன்னு தெரியுது இல்ல, அவகிட்ட உனக்கிட்டயா பேச்சு? ஓகே, சத்தியமா நானா பேசல, அவளா தான் என்ன கூப்பிட்டா. கூப்பிடுவாயா? ஏயா கூப்பிட மாட்டா? ஒழுங்கா வாழறவளுக்கு ஒரு புருஷன் ஒரு குடும்பம். இவதான் வாழ மாட்டான்னு வாழ வெட்டியா வந்திருக்காள. ஊர்ல எவன் கிடைக்கிறான்னு தான் பாத்துக்கிட்டு இருப்பா. இத பாருங்க, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க பாட்டு பேசிட்டு உனக்கு இருக்கீங்க. மான ரோசமே கிடையாதா? தனியா இருக்கிற ஆம்பளை கிட்ட இப்படி இல்லாம பேசுவ? உனக்கு அசிங்கமா இல்ல? 4 குடும்பம் இருக்கிற இடத்துல இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கியே. உனக்கு பிசினஸ் பண்ண வேற இடமே கிடைக்கலையா? இன்னொரு வார்த்தை பேசுறீங்க, மரியாதை கெட்டுரும். ஏய், நீ எதுக்கடி குறுக்க வர? என் புருஷன்கிட்ட அவ என்ன பேசிருக்கா தெரியுமா? தப்பா பேசிருக்கா, ஈனி எழுச்சிருக்கா. அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்போ நான் போய் சொல்றேனா? உள்ள போனாலும் இந்த வாயில இருந்து ஒரு பொய் புழு வராது. சரக்கடிச்சாலும் சத்தியத்தை காப்பாத்துறவன். அடச்சி வாய முடியா? உன்ன மாதிரி பொறுக்கீங்களா? சத்தியத்தை பத்தி பேசவே கூடாது. யார பார்த்து பொறுக்கிங்கிற? இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன வாயை இழுத்து வச்சு தைச்சிருவேன். புருஷனை உள்ள வச்சா அடங்குவேன்னு பார்த்தா இப்படி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. ஆடுறது நான் இல்ல, உன் புருஷன் தான். இவ்வளவு நேரம் அவன் தான் என்கிட்ட அசிங்கமா பேசுறான். உன்னை பார்த்ததும் பிளேட்டை மாத்திட்டான். ஐயோ, இது அநியாயம். அப்படியே ஒரு ஏகபத்தினி விரதம் மேல பழிய போட்டா பூகம்பம் வந்து பூமியே நடுங்கும், சுனாமி வந்து எல்லாத்தையும் சுட்டிட்டு யோ, போயிடும். சும்மா நிறுத்தியா? என்னடி? ஏய், சும்மா ஆய் ஒன்னு சவுண்ட் விட்டுட்டு இருக்காத. உன் புருஷனை தேவையில்லாம வம்பெடுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்க சொல்லு. அதான் கேஸ் கொடுத்துட்டீங்களே, முடிவு என்னன்னு கோர்ட் சொல்லட்டும். அதை விட்டுட்டு சீன்றது, ஜாட பேசுறது, நக்கல் அடிக்கிறதுன்னு ஏதாவது பண்ணீங்க நல்லா இருக்காது. யோ, இந்த விளங்காதவ கூட சேர்ந்து இவ்வளவு ஓவரா ஆடுறா. என்ன கைய பிடிச்சு இழுத்தா வான்னு கூப்பிட்டான்னு இவன் மேல ஒரு கேஸ போடு. ஏய், என் ஃப்ரெண்ட் மேலே கேஸ் போடுவியா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் நல்லவ. இல்லன்னு வெச்சுக்க. ஏன் மேலயே கை வச்சிருவியா நீ? எங்கடி அடி அடி பண்ணி. பாக்கலாம்? என்ன பேச்சு? வா போலாம். இவளுங்க என்ன பேச்சு பேசுறாளுங்க பத்தியா? இவனுங்களை விடக்கூடாதியா? எல்லா வேலையும் கேஸ போட்டு உள்ள அனுப்புறியா? அவளை விட மாட்டேன் லோகு. அவளை நான் உள்ள பாத்துக்கிறேன். போயா? அக்கா என்ன செஞ்சாலும் கண்டுக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன. இப்ப நீயே ஏங்க அவங்க கூட சண்டை போடுற? ஏய், நானா போகலடி, அவங்களதான் வம்புக்கு வந்தாங்க. எல்லார் மேலயும் கேஸ் கொடுப்பேன்னு சொல்றாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னையும் கேஸ்ல மாட்டி விட்டா நான் என்னக்கா பண்ணுவேன்? ஏய், அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ அமைதியா இரு. இதுக்கெல்லாம் என்ன தாண்டி தீர்வு? டெய்லி இவங்களோட போராட்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. தப்பெல்லாம் அவங்க மேலதான் இருக்கு. ஆனாலும் நான் பொறுமையா தான் போயிட்டு இருக்கேன். பார்த்தல இன்னைக்கு அவ என்னெல்லாம் பேசிட்டு போறான்னு. இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்தாடி. ஏய் விடுடி, ஏதோ கத்திட்டு போட்டோம். என்னால அப்படி விட முடியல தீபா. எனக்கு கோவமா வருது. ஆனா லாயர் பிரச்சனை பண்ணக்கூடாது, சமாதானமா போங்கன்னு சொல்றாரு. இவங்களை எப்படி அடக்குறது, எப்படி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், எனக்கு என்னமோ அந்த லாயர் சொல்றதுதான் சரின்னு தோணுது. இல்லனா இது இப்படியே தான் இழுத்துட்டு இருக்கோம். உன் வேலை, இவ படிப்பு எல்லாமே கெட்டு போயிடும்டி. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். உன்கிட்ட அந்த லாயரோட நம்பர் இருக்கா? இருக்குடி. எதுக்கு? அவர் ஆபீஸ்க்கு வர சொல்லி இதுக்கு என்ன பண்ணலான்னு அவரே கேட்போண்டி. அவர் தலையிட்டாருன்னா இவங்க காம்ப்ரமைஸா போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம அவரை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை விட்டு நமக்கு வேற வழி இல்லடி. அக்கா நான் ஃபோன் பண்ணி தரேன், நீயே பேசு. ஹலோ
நான் கல்யாணியோட ஃப்ரெண்டு தீபா பேசுறேன். ஹலோ கௌதம் சார், யூகேல இருந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த மெயிலை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன், நீங்க பாத்துறீங்களா? ஓகே சார், சரி. என்ன பதில் அனுப்பணும்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. அடி பாவி, முன்னெல்லாம் படிப்பு படிப்புன்னு புஸ்தகத்தை கட்டிட்டு அழுதா, இப்போ வேலை வேலைன்னு பொட்டியை கட்டிட்டு அழுகுறா. இவ குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாளா? பாவி பாவி, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடி. உன்னெல்லாம் 10 பேருக்கு சமைக்க சொல்லி இடுப்பு எலும்ப உடைக்கணும், அப்பதான் அடங்குவேன். அத்தை அ, ஆ? கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, ஏதாவது வேணுமா? இல்ல துளசி, உன்னை போய் நான் தொந்தரவு பண்ணுவேனா? சும்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ உன் வேலையை கவனிமா. சரிங்க அத்தை. மூஞ்சிய பாரு, பெரிய ஆபீசர்னு நினப்பு. ரொம்ப தான் அலட்டிக்கிறா. ஆனா ஒரு விதத்துல நீ இப்படி இருக்கிறது நல்லதுதாண்டி. ஆரி பொண்ணட்டியும் அக்கறை இல்லாத பொண்டாட்டியும் எவனுக்குமே பிடிக்காது. தமிழுக்கு உன் மேல வெறுப்பு வரும். அதையே காரணம் காட்டி உன்னை அத்து விடுறேன்டி. அது சீக்கிரமே நடக்கும். மா, ஆ? தமிழ், இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப சூப்பரா இருக்கேடா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க்ஸ்மா. நீ தான் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போறல, அதான். நல்லா இருக்குடா. என்ன குட்டிமா அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். ஆமா தமிழ், நீ நோயாளி மாதிரி வீட்டிலே இருந்ததை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நீ வாழ்க்கை முழுக்க அப்படியே இருந்துருவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போ உன்னை பழைய தமிழா பார்க்கும்போது தான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. மா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா. நேதான் நான் சொல்லிட்டேன்ல, ட்ரெஸ்ஸால மட்டும் இல்லை, மனசாலையும் நான் ரொம்ப மாறிட்டேன். பழைய தமிழோட இன்னும் பெட்டரா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணி சாதிச்சு காட்டுவேன். அது என்னால் முடியும். எனக்கு இது போதும் தமிழ். இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு? ஹலோ, ஆமாம் சார். சொல்லுங்க சார். அப்படியா? தேங்க்யூ சார், ஸோ கைண்ட் ஆஃப் யூ சார். ஓகே சார், பை. என்ன விஷயங்க? குட்டிமா, இந்த தேங்காய் ஜூஸ் பார்த்துட்டு வந்தோம்ல, டைம் செமையா இருக்கட்டும் குட்டிமா. யார் போன்ல? என்ன விஷயங்க? நம்ம கார் காண போச்சுன்னு இன்சூரன்ஸ்ல நான் கிளைம் பண்ணிருந்தேன்ல. ஆமா. இன்னும் 1 வீக்ல நம்ம கிளைம் பண்ற அமௌண்ட் வந்துருமா? உண்மையிலே இது நல்ல விஷயங்க. ஜோசியர் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவா யோசிக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். நீங்க எப்போ இதே மாதிரி என்னால முடியும்னு பாசிட்டிவா யோசிங்க, நல்லதே நடக்கும். ஓகே குட்டிமா. தமிழ், வர்ற பணத்தை வச்சு நீ திரும்பவும் புதுசா ஒரு கார் வாங்குடா. அதுல நீ உக்காந்துட்டு ஜம்முன்னு போறத நான் பார்க்கணும்டா. கார்ல என்னத்துக்குமா? வர பணத்தை தொழிற்சோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். என்னடா சொல்ற? ஏற்கனவே பணம் போட்டு தானே பிசினஸ் பண்றாங்க, திரும்பவும் எதுக்கு? மா, மொத்த பணத்தையும் கௌதம் சார் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. துளசி வெறும் ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தா மட்டும் நல்லா இருக்குமா? அவசியம் இருந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணா தானே கொஞ்சம் கெத்தா இருக்கும். என்ன குட்டிமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட் பண்ண இருந்தா நல்லா இருக்குமா? கரெக்ட் தாங்க. ஆனா முதல்ல பணம் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறமா அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரி, ஃபர்ஸ்ட் டே லேட்டா போனா தப்பாயிடும். நான் வரேன். சரிங்க. டேய் தமிழ், ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு போற, சாமி கும்பிட்டுட்டு போடா. ஆமாமா, அது கரெக்ட் தான். எதை மறந்தாலும் இதை மறக்க கூடாது. வேலை, உடல் ஆரோக்கியம், மனதைரியம், எல்லாத்துக்கும் காரணம் சாமி தானே. குட்டிமா வந்து கருப்பு ஏத்துவா. அத்தை நீங்க ஏத்துங்க. கஷ்டம்லாம் விலகி நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும். கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை வரமா நினைச்சு நீங்க மேல மேல தொடர்ந்து முன்னேறணும். அதான் என்னோட ஆசை. ஆமா தமிழ்,
சாமி வரம் தந்தாலும் அதை காப்பாத்திக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வேலையில வைராக்கியமா இருந்து ஜெயிச்சு காட்டணும். பணம் புகழ் செல்வாக்கோட நீண்ட ஆயுளோட இருக்கணும். அதை நான் கண்குளிர பார்க்கணும்ப்பா. கவலையப்படாதம்மா, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். சரி குட்டிமா, டைம் ஆச்சு, வரேன். வரேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, இதை பேக்ல வச்சுக்கோங்க. என்னது இது, மாத்திரையா? ஆமாங்க. எனக்கு எதுக்கு மாத்திரை குட்டிமா? எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க. நமக்கு சரியாயிடுச்சு, பழைய உற்சாகம் வந்துருச்சுன்னு இதை வேணான்னு சொல்றது தப்பு. டாக்டர் சொல்ற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். மறக்காம போட்டுக்கோங்க. ம். அப்புறம் இந்த வேலை உங்களுக்கு வளமான எதிர்காலத்தை நல்ல புகழ தேடி தரும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் குட்டிமா. பிரபாகரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னா. அப்படியா? சரி, நான் போன்ல அவர்கிட்ட பேசிக்கிறேன். வரேம்மா. போயிட்டு வா. வரேன், பை. ம்.